ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் செலக்டிங் 2 balls at a time from a bag containing 6 balls numbered 1 to 6 using tree diagram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர் வச்சுருக்க 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் வச்சுருக்காங்க. ஒரு பேக்கில் 6 பால் இருக்குன்ற மாதிரி வச்சுட்டு அதில் இருந்து ஒரு 2 பாலை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 பாலை செலக்ட் பண்ணுறதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இப்போ கொஸ்டின் 2 பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பால் இருக்குன்னு சொன்னாங்க. பால் நம்பர் 1, பால் நம்பர் 2, பால் நம்பர் 3, 6 பால் இருக்குது. 6 பாலுக்குமே நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த 6 பால். இந்த 6 பால்ல இருந்து ஏதாவது 2 பாலை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 6 பால்ல இருந்து நான் செலக்ட் பண்ணக்கூடிய மொதல் பால் ஃபஸ்ட்டு பாலாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாலாக இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணக்கூடிய 2வது பால் இங்கே எப்படி நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம். ஹெட்டு டைலும் போட்டு ஃபஸ்ட்டு ஹெட்டாக இருந்தால் 2வது ஹெட் இருக்கலாம், இல்லை டெய்ல் இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு பால் 1வது பாலாக இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் பண்ணக்கூடிய 2வது பால் 2வது பாலாகவும் இருக்கலாம், 3வது பாலாகவும் இருக்கலாம், 4வது பாலாகவும் இருக்கலாம், 5வது பாலாகவும் இருக்கலாம், 6வது பாலாக இருக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பால் 1ஆவது நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 2வது பால் இந்த 5 நம்பரில் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பால் 2வது நம்பரை செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2வது நம்பர் பாலை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா செகண்ட் பால் 1ஆம் நம்பராக இருக்கலாம், 3ஆம் நம்பராக இருக்கலாம். 2வது நம்பர் வர சான்ஸ் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி 2ஆம் நம்பரை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்க 5 பால் இந்த 2வது பாலை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 5 பாலில் ஒரு பால் தான் செகண்ட் பாலாக வரும். இல்லைங்களா? 2ஆம் நம்பர் பால் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த பாலை விட்டுட்டு மீதி இருக்க 5 பாலில் ஒரு பால் தான் செகண்ட் நம்பர். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பால் 3வது நம்பராக பாலாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பால் 1ஆம் நம்பராக இருக்கலாம், இல்லை 2வது நம்பராக இருக்கலாம், இல்லாட்டி 4வது நம்பராக இருக்கலாம், 5வது நம்பராக இருக்கலாம், 6வது நம்பராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதோ ஒரு நம்பர் பால் தான் செகண்ட் பால். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பால்னால் செகண்ட் பால் இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பால்னால் செகண்ட் பால் இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பால்னால் செகண்ட் பால் இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது ஃபஸ்ட்டு பால் 4ஆம் நம்பர் பாலாக இருந்துச்சு அப்படின்னா மீதி 5 பால் 4ஆம் நம்பரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 5 பாலில் ஏதாவது ஒரு பால் என்னவாக இருக்கலாம், செகண்ட் பாலாக இருக்கலாம். அதே இது ஃபஸ்ட்டு பால் 5ஆம் நம்பர் பாலாக செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 5ஆம் நம்பரை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 5 பால் அதில் ஏதாவது ஒன்று செகண்ட் பாலாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே இது 6ஆம் நம்பர் பாலாக ஃபஸ்ட்டு பாலாக செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 6ஐ தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 5 பாலில் எது வேணாலும் செகண்ட் பாலாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரீ டயக்ராம். இப்போ ஃபஸ்ட்டு பாலாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டை தவிர்த்து மீதி ஏதாவது செகண்ட் பாலாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் பால் செகண்ட் பாலாக இருந்துச்சுன்னா மீதி இருக்க ஏதாவது செகண்ட் பாலாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு பால் 3rd நம்பர் பாலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 3rd நம்பர் பால் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 5 பாலில் ஏதாவது ஒன்று கூட செகண்ட் பாலாக இருக்கலாம் அப்படின்றது தான் ட்ரீ டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். ஸோ இதை அப்படியே என்ன எழுதுகிறோம், எஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பால் 1ஆம் நம்பராக இருக்கலாம், செகண்ட் பால் 2ஆம் நம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பால் 1ஆம் நம்பர், செகண்ட் பால் 3ஆம் நம்பர். ஓகேங்களா? அதாவது 1,2 1,2 1,3 1,4 1,5 1,6 அதே மாதிரி 2,1 2,3 2,5 2,6. ஸோ இந்த மாதிரி தான் எழுத போகிறேன். 1,6 6ஆம் நம்பர் வரைக்கும். அதே இது ஃபஸ்ட்டு பால் 2ஆம் நம்பராக இருந்தால் 2வது பால் 1ஆம் நம்பராக இருக்கலாம், ஃபஸ்ட்டு பால் 2ஆம் நம்பராக இருந்தால் 2வது பால் 2ஆம் நம்பராக வர சான்ஸ் இல்லை, 3ஆம் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 2ஐ தவிர்த்து வேறு ஏதாவது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் எழுதுகிறேன். அதே இது ஃபஸ்ட்டு பால் 3ஆம் நம்பராக இருந்துச்சுன்னா 3 1 3 2 அதுக்கப்புறம் 3 4 தான் வரும். இது மாதிரி 3 5 3 6 4 1 4 2 4 3 4 4 வராது, ஏன்னா ஒரே பால் திருப்பி ரிப்பீட் ஆகாது. அடுத்தது 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 5 4 5 5 வராது, 5 6. ஓகேங்களா? அதே மாதிரி 6 1 6 2 6 3 6 4 6 5 வரைக்கும் தான் வரும், 6 6 வராது. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, ஒரு ரோவில் 5 இருக்குது, மொத்தம் 6 ரோ இருக்குது அப்படின்னா
நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 30ன்னு வரும். ஸோ அதை அவன் கேட்கல. ஓகேங்களா. பட் சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னன்னு கேட்டிருக்கான், எது என்ன வரும்னு கேட்டிருக்கான். ஸோ அதுக்கு தான் அந்த ட்ரீ டயக்ராம் வரைஞ்சு அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய செகண்ட் சம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வீடியோவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க நம்புகிறேன். அப்படியே ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.